கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 9ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களில் பவுல் யூதர்களின் சில கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதை பார்த்தோம். மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்ற பவுலின் வாதம் யூதர்களை எரிச்சலடைய செய்தது. இயேசுவை விசுவாசியாத யூதர்களை தேவன் புறக்கணித்துவிட்டு இயேசுவை விசுவாசித்த புறஜாதியாரை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற செய்தியை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் தேவன் தங்கள் முற்பிதாக்களான ஆபிரகாமோடும் தாவீதோடும் பண்ணின உடன்படிக்கைகள் என்ன ஆயிற்று? அது எல்லா யூதர்களுக்குமான உடன்படிக்கைகளும் வாக்குத்தத்தங்களும் தானே. அது எல்லாருக்கும் பொருந்தாது என்றால் தேவன் பட்சபாதமானவரா? அவரிடத்தில் நீதி இல்லையா என்ற கேள்வி யூதர்கள் மத்தியில் எழும்பிற்று. எனவே இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிற வசன பகுதியான ரோமர் 9ஆம் அதிகாரம் 14 29 வசன பகுதி. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே என்ற வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறதை நாம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் சிலரை தெரிந்து கொண்டு சிலரை புறக்கணிப்பதால் அவர் அநீதியானவர் என்று சொல்லலாமா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அதைத்தான் பவுல் 14 29 வசனங்களில் விளக்குகிறார். இங்கு அநீதி, ஆங்கிலத்தில் இன்ஜஸ்டிஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை பொதுவாக வேத புத்தகத்தில் மனிதர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. மனிதர்கள் தான் பொதுவாக அநீதியானவர்கள். ஆனால் இங்கு அது தேவனுக்கு பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து யூதர்கள் தேவனை எவ்வளவாய் விமர்சித்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இது பவுலை எரிச்சலடைய செய்தது. எனவே தான் தேவனிடத்தில் அநீதி உண்டா என்ற கேள்விக்கு பவுல் உடனடியாக அப்படி சொல்லக்கூடாது, ஒருபோதும் இல்லை, ஆங்கிலத்தில் நாட் அட் ஆல், பை நோ மீன்ஸ் என்று பதிலளிக்கிறார். தேவன் தேவனாக இருப்பதால் அவர் அநீதியானவராகவோ நியாயமற்றவராகவோ இருக்க முடியாது. மனிதன் அநீதி உள்ளவனாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கடவுளின் செயல் சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு நீதியானது என்று பவுல் பதிலளிக்கிறார். தேவன் இஸ்மவேலை புறக்கணித்து ஈசாக்கை தெரிந்து கொண்டதும், அல்லது ஏசாவை புறக்கணித்து விட்டு யாக்கோபை தெரிந்து கொண்டதும் அநீதியான செயல் என்று எந்த ஒரு யூதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், இந்த தெரிந்தெடுப்புகள் யூதர்களுக்கு சாதகமாக இருந்தது. எனவே அதில் தவறு இருப்பதாக அவர்கள் கருதவில்லை. எனவே பவுல் அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தேவன் இஸ்மவேலை ஒதுக்கிவிட்டு ஈசாக்கை தெரிந்து கொண்டதும், ஏசாவை ஒதுக்கிவிட்டு யாக்கோபை தெரிந்து கொண்டதும் நீதியான செயல் என்றால், அதே போல இயேசுவை விசுவாசியாத யூதர்களை புறக்கணித்துவிட்டு இயேசுவை விசுவாசித்த புறஜாதியாரை ஏற்றுக்கொண்டதும் நீதியான செயல்தான் என்பது பவுலின் வாதம். இந்த வாதத்தை நிரூபிக்க 2 உதாரணங்களை பவுல் பயன்படுத்துகிறார். இந்த 2 உதாரணங்களும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக வழிநடத்திய சம்பவங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. முதல் உதாரணம் மோசேயினிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தையையும், இரண்டாவது உதாரணமாக பார்வோனை குறித்து தேவன் சொன்ன வார்த்தையையும் பவுல் பயன்படுத்துகிறார். இந்த 2 உதாரணங்களை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் உதாரணம் மோசேயினிடத்திலிருந்து வருகிறது. The answer from Moses. 15-16 வசனங்கள். 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். பவுல் இந்த வசனத்தை யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து எடுக்கிறார். யாத்ராகமத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொன்ன இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த சீனாய் மலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அங்கே மோசே சீனாய் மலையில் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது
கீழே உள்ள பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் மக்கள் பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதற்கு முன்பாக பலியிட்டு தொழுது கொண்டிருந்தார்கள். இது எவ்வளவு கொடூரமான செயல்! இதை பார்த்த தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் அனைவரையும் அழித்து போட ஆயத்தமானார். அப்படி செய்வதுதான், அதாவது அவர்களை கொன்று போடுவதுதான் நீதியான செயலாக இருந்திருக்கும். ஆனால் மோசே அவர்கள் சார்பாக தேவனிடம் மன்றாடிய போது, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று தேவனோடு மன்றாடிய போது, கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை அவர்களுக்கு செய்யாதிருந்தார். இதை நாம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பவுல் இங்கே மேற்கோள் காட்டிய வசனத்தை தேவன் மோசையிடம் சொன்னார். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். நான் யாருக்கு இறங்க வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வேன் என்பது இதன் பொருள். ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை ஆகிய 3 அதிகாரங்களில் இரக்கம் என்ற வார்த்தையை திறவுகோல் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இரக்கம் என்ற வார்த்தை இந்த 3 அதிகாரங்களில் மட்டும் 9 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிருபத்தின் எஞ்சிய 13 அதிகாரங்களில் இந்த வார்த்தை வெறும் 2 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ரோமர் 9லிருந்து 13 அதிகாரங்களை கற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய இரக்கம் என்ற தலைப்பை மையமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே பவுல் சொல்ல வரும் கருத்து, தேவனுடைய அடிப்படை குணாதிசயமே இரக்கம்தான். பாவிகளை தண்டிக்க அவருடைய நீதி அவரை தூண்டும் போது அவருடைய இரக்கம் அவர்களை மன்னிக்கிறது. தேவன் பாவிகளை தண்டிக்காமல் மன்னித்து விடுகிறார் என்ற காரணத்தினால் தேவன் அநீதியானவர் என்று சொல்லலாமா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்திருந்தால் இந்த யூதர்கள் என்று ஒரு இனமே இருந்திருக்காது. எனவே நாம் பாவம் செய்த போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லுகிற நாம், ஏன் மற்றவர்களும் நம்முடைய விரோதிகளும் மன்னிக்கப்படும் போது தேவன் அநீதி உள்ளவர் என்று சொல்லுகிறோம்? இது தவறு. நாம் மன்னிக்கப்படும் போது தேவன் நீதி உள்ளவர் என்றால் மற்றவர்கள் மன்னிக்கப்படும் போதும் தேவன் நீதி உள்ளவரே, அதுதான் உண்மை. இஸ்மவேலை புறக்கணித்து ஈசாக்கை தெரிந்து கொண்டது சரி என்றால் இப்பொழுது யூதர்களை புறக்கணித்து புறஜாதியாரை தெரிந்து கொண்டதும் சரியே. எனவே யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு பரிவு காட்டுவார். காரணம், அவர் தேவன். அவருடைய இறையாண்மையை கேள்வி கேட்கும் உரிமை நமக்கு இல்லை. காரணம், அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் தாராளமாய் பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது அமைதியாய் இருந்துவிட்டு மற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது தேவனை குறை சொல்வது அநியாயம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்கே வாதிடுகிறார். எனவே 2வது உதாரணமாக பார்வோனை குறித்து தேவன் சொன்ன வசனத்தை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். The answer from Pharaoh. 17-18 வசனங்கள், 17-18 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். பவுல் இந்த வசனத்தை யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து எடுக்கிறார். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு 6ஆம் வாதைக்கும், அதாவது எரி கொப்பளங்களுக்கும் 7ஆம் வாதைக்கும், அதாவது கண்மலைக்கும் இடையில் பார்வோனிடத்தில் ஒரு செய்தியை தெரிவிக்கும்படி தேவன் மோசையை அனுப்பினார். தேவன் பார்வோனையும் சகல எகிப்தியரையும் தான் அழித்திருக்க முடியும் என்று மோசையின் மூலமாக கூறினார். ஆனால் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று அவர் கூறினார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாமல் தடுத்த ஒரே காரணத்திற்காக அவர் பார்வோனையும் எகிப்தியரையும் அழித்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதற்கு மாறாக பார்வோனையும் எகிப்தியரையும் பயன்படுத்தி தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை செங்கடல் சம்பவத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு புரிய வைக்க அவர்களை பயன்படுத்தினார்.
இந்த இரண்டாவது உதாரணம் எதிர்மறை உதாரணமும் கூட. தேவன் எல்லார் மேலும் இரக்கமா இருக்கிறார், உண்மை. ஆனால் பார்வோனின் விஷயத்தில் அவனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார். தேவன் ஏன், எப்படி பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்? யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது அங்கு பல இடங்களில் தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக யாத்திரா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 27ஆம் வசனம் போன்ற வசனங்களிலே தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் பார்வோன் தன் இருதயத்தை தானே கடினப்படுத்தி கொண்டான் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. குறிப்பாக யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 22ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 19ஆம் வசனம் ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கு பார்வோன் தன் இருதயத்தை தானே கடினப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அதாவது பார்வோன் தன் இருதயத்தை முதலில் கடினப்படுத்தியதன் விளைவு கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். முதலில் தனக்குத்தானே இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாத எவரையும் தேவன் கடினப்படுத்த மாட்டார். பார்வோனுக்கும் அதுதான் நடந்தது. இங்கு கடின இருதயம் என்பது அவிசுவாசம் உள்ள, முரட்டாட்டமான, இணங்காத இருதயத்தை குறிக்கிறது. யாத்திராகமத்தின் சூழலில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களை போக விடாமல் தடுத்த செயலை இந்த கடின இருதயம் குறிக்கிறது. தேவன் எப்படி ஒருவரின் இருதயத்தை கடினமாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வெண்ணெய் மற்றும் சேறு ஆகியவற்றின் மீது சூரிய ஒளி படும்போது ஏற்படும் மாற்றத்தை ஒரு எளிய உதாரணமாக பயன்படுத்தலாம். வெண்ணெயை உருக்கும் அதே சூரிய ஒளி சேற்றை கடினமாக்குகிறது. அதே போல தேவன் பேசுகிற போது சிலருடைய இதயங்கள் மென்மையாகும் அதே வேளையில் மற்றவர்களின் இருதயங்கள் கடினப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தியது. காரணம், அவனுடைய இருதயம் சேற்றை போல் இருந்தது. பார்வோன் தன் மனதை மாற்றிக்கொள்ளவும் இஸ்ரவேல் மக்களை போக அனுமதிக்கவும் அவனுக்கு கர்த்தர் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்தார். ஆனால் பார்வோன் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு யூதனிடம் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்திய செயல் நீதியான செயலா என்று கேட்டால் அவன் நிச்சயமாக ஆம் என்றுதான் பதில் கொடுப்பான். அதே போல தேவன் சிலரை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை புறக்கணிக்கிறார். காரணம், அது அவர் இறையாண்மையுடன் சீர்பொருந்திய செயல் என்று பவுல் பதிலளிக்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு வசனம் 16ஆம் வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்ற 16ஆம் வசனம். அதாவது மனிதன் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆக போவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்ற வசனம். இந்த வசனம் அதிகமான இறையியல் விவாதங்களுக்கு உட்பட்டது. இவ்வசனம் திருச்சபை சீர்திருத்தத்திற்கு உழைத்த முன்னோடிகளில் ஒருவரான ஜான் கால்வினின் கால்வினிசம் என்ற உபதேச சட்டத்தை வலியுறுத்துவதாக கருதப்படுகிறது. கால்வின் போதித்த முக்கிய கருத்துக்குழல் ஒன்று முன்குறிப்பு கொள்கை, ப்ரீ டெஸ்டினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் பிறக்கும் மனிதருள் யார் யார் மீட்பு பெறுவர், யார் யார் அழிவுக்குள்ளாவர், யார் யார் இரக்கம் பெறுவர், யார் யார் புறக்கணிக்கப்படுவர் என்பதை கடவுள் முன்கூட்டியே தீர்மானித்துள்ளார் என்பதே முன்குறிப்பு கொள்கையாகும். அடிப்படையில் கால்வினிசம் மனிதனின் ரட்சிப்பில் கடவுளின் பங்கை வலியுறுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் கட்டுப்பாட்டை வலியுறுத்துகிறது. 16ஆம் நூற்றாண்டுகளில் இது பெரும் சர்ச்சைக்குரிய விவாத பொருளாக இருந்தது. கால்வினின் முன்குறிப்பு கொள்கைக்கு எதிராக அர்மீனியஸ் என்பவர் மனிதனின் ரட்சிப்பில் மனிதனின் பங்கை வலியுறுத்தினார். இதில் எது சரி என்பது கிறிஸ்தவர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் உண்மையில் இந்த ரெண்டு கொள்கைகளும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. இங்கு நாம் அதை தான் பார்க்கிறோம். தன் இருதயத்தை கடினப்படுத்துவதில் பார்வோனின் பங்கை நாம் புறக்கணிக்க முடியாது. அதே வேளையில் பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தப்பட்டதில் தேவனின் பங்கையும் நாம் புறம் தள்ள முடியாது. சில யூதர்களை, அதாவது இயேசுவை விசுவாசித்தவர்களை தேர்ந்து கொண்டதும், மற்றவர்களை, அதாவது இயேசுவை விசுவாசியாதவர்களை புறக்கணித்ததும் தேவனுடைய செயல். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வாய்ப்பை சிலர் ஏற்றுக்கொண்டதும் மற்றவர்கள் புறக்கணித்ததும் யூதர்களின் செயலும் கூட. இதை நாம் சமநிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி என்றால் தேவன் தன்னுடைய தேர்ந்தெடுப்புக்கு நம்மை பொறுப்பாக்குவது நியாயமா? அதற்கான பதிலை பவுல் தொடர்ந்துள்ள வசனங்களில் விளக்குகிறார். அவருடைய தேர்ந்தெடுப்புக்கு நம்மை பொறுப்பாக்குவது நியாயமா? இஸ் இட் ஃபேர்
to hold us responsible for his choices. 19ஆம் வசனம். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் யார் தள்ளப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி மனிதனை குற்றம் சாட்ட முடியும்? தேவன் செய்ய நினைத்ததை நாம் தடுக்க முடியாது இல்லையா? இது ஒரு நியாயமான கேள்வி. கடவுள் தம்முடைய இரக்கத்தை சிலருக்கு காண்பித்து மற்றவர்களை கடினப்படுத்துகிறார் என்றால் அவருடைய செயலுக்கு நம்மை எப்படி குறை சொல்ல முடியும்? இதை விளக்க பவுல் மீண்டும் 2 பதில்களை தருகிறார். ஒன்று 20 24 வசனங்களில் குயவன் களிமண் ஓமையை பயன்படுத்தி கடவுளின் இறையாண்மையிலிருந்து ஒரு பதில் தருகிறார். 2 25 29 வசனங்களில் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை சுட்டிக்காட்டி வேதத்திலிருந்து ஒரு பதில் தருகிறார். இந்த 2 பதில்களையும் தனித்தனியாக பார்க்கலாம். முதலில் குயவன் களிமண் ஓமையிலிருந்து கடவுளின் இறையாண்மையை குறித்த பதில். The answer from God's sovereignty using the potter and clay example. 20 24 வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். 20 21 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இது ஒரு காட்டமான பதில். மனுஷனே, கடவுளை எதிர்த்து பேச நீ யார்? உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கினவரிடம் என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கலாமா? ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள பாத்திரத்தையும் மதிப்பற்ற பாத்திரத்தையும் வனைய குயவனுக்கு உரிமை இல்லையா? தேவனுடைய இறையாண்மையில் அவர் விரும்பியதை அவர் செய்ய முடியும். அவர் செய்யும் செயல்களுக்கு அவர் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய செயல்களுக்கான காரணங்களை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அடிப்படையில் அவர் குயவன், நாம் களிமண். இந்த உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. அவர் விரும்பியபடி நம்மை உருவாக்க அவருக்கு முழு உரிமை உண்டு. அவருடைய அனாதி ஞானத்தில் அவர் என்ன செய்தாலும் அது சிறந்ததாகத்தான் இருக்கும். எனவே அவருக்கு எதிராக பதிலளிப்பது, அவருக்கு ஆலோசனை சொல்வது, அவருடைய கருத்துக்கு முரண்படுவது, அவருடைய செயல்களை கேள்வி கேட்பது, அநீதி என்று குற்றம் சாட்டுவது, இதெல்லாம் அவசியமற்றது என்பது பவுலின் வாதம். தேவன் மனிதனுக்கு பதில் தர வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் பவுலின் அடிப்படை பதில். மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? இந்த கேள்வியில் 2 வார்த்தைகள் நேர் எதிர்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று மனிதன், மற்றொன்று தேவன். ஒரு புறத்தில் முடிவுக்குட்பட்ட, எல்லைக்குட்பட்ட, அற்பமான, அறியாமை உள்ள மனிதன் இருக்கிறான். இன்னொரு புறத்தில் முடிவற்ற, எல்லையற்ற, சர்வ வல்லமை உள்ள, சகலமும் அறிந்த தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமையும் சகலமும் அறிந்த தேவனை பார்த்து அற்பமான, அறியாமை உள்ள மனிதர்களாகிய நாம் கேள்வி கேட்பது எத்தனை மதியீனம்! எனவே தான் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த வசனம், who are you, a mere human being, to talk back to God? தேவனிடத்தில் திரும்பி பேசுவதற்கு வெறும் மனிதனாயிருக்கிற நீ யார் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சில வேளைகளில் நீங்களும் நானும் தேவன் ஒரு செயலை ஏன் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாதிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் எதை செய்தாலும் அவர் சரியானதை தான் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நாம் குறைகள், பிழைகள், தவறுகள், பிரதிகூலம் என்று எண்ணுகிற காரியங்கள் கூட தேவன் ஒரு நோக்கத்திற்காகத்தான் நமக்கு கொடுத்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லும் போது அருட்பணியாளர் ஏமி கார்மைக்கேலின் வாழ்க்கையின் நினைவுக்கு வருகிறது. ஐரோப்பா கண்டத்தின் அயர்லாந்து தேசத்திலிருந்து தென் தமிழகத்தின் டோனாவூர் பகுதியில் வந்து ஊழியம் செய்தவர் ஏமி கார்மைக்கேல். ஏமி கார்மைக்கேல் சிறு வயதில் தன் கண்கள் ஐரோப்பாவில் உள்ள சிறுவர்களுக்கு இருப்பதை போல நீல நிறத்தில் இல்லாமல் ஆசியா மக்களுக்கு இருப்பதை போல பழுப்பு நிறத்தில் இருப்பதை பார்த்து சோர்வடைந்திருக்கிறார். பல நேரங்களில் தன் கண்களின் நிறம் நீல நிறமாக வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடி இருக்கிறார். ஆனால் பின்னாளில் அவர் இந்தியா வந்து ஊழியம் செய்யும் போதுதான் தன் கண்கள் இந்தியர்களைப் போல பழுப்பு நிறத்தில் இருப்பது இந்தியர்களோடு பழகுவதற்கும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் எத்தனை பேருதவியாக இருந்தது என்று கண்டு கர்த்தரை துதித்தார்.
பாருங்கள், ஏமியை தேவன் தன் தாயின் கருவில் உருவாக்கும் போதே அவரின் அனாதி சித்தத்தின்படி அவர் விரும்பிய பாத்திரமாக உருவாக்கி இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளாமல் ஏன் என்று கேள்வி கேட்பது மதியீனம். பவுல் தொடர்ந்து தனது வாதத்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை மேற்கோள் காட்டி தொடர்ந்தார். காரணம், யூதர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பெரிதும் மதித்தார்கள். அவர்கள் பவுலின் வாதத்தை ஒருவேளை நிராகரிக்கலாம், ஆனால் தீர்க்கதரிசிகளின் வாதத்தை அவர்கள் நிராகரிக்க முடியாது. எனவே தன் கடைசி முயற்சியாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை மேற்கோள் காட்டி தன் வாதத்தை பவுல் நிறைவு செய்கிறார். தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து வரும் பதில், the answer from the prophets, 25 29 வசனங்கள். யூதர்களின் நிராகரிப்பும் புறஜாதியாரின் தெரிந்து கொள்ளுதலும் முன்பே தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது என்பதை காட்ட 2 பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளான ஓசியா மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசிகளை பவுல் மேற்கோள் காட்டுகிறார். முதலில் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்து 2 வசனங்களை பவுல் சுட்டி காட்டுகிறார். இதை நாம் ரோமர் 9 அதிகாரம் 25 26 வசனங்களில் பார்க்கிறோம். ரோமர் 9 25 26 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்தபடி, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. இந்த மேற்கோள் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 23 வசனத்திலிருந்தும் ஓசியா 1 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வருகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் சூழலில் இந்த வசனம் பின்வாங்கி போன யூதர்களை குறித்து தேவன் சொல்லுகிற வசனம். அதாவது, தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவர் என்பதால் அவர் பொறுமையோடு நாம் அவர் பக்கம் திரும்புவோம் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடம் திரும்பாதது நம்முடைய தவறுதானே ஒழிய அது கடவுளின் தவறு அல்ல. பின்வாங்கி போன யூதர்களும் புறஜாதியாரும் தேவனுடைய ஜனங்களாயிருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அப்படி இருந்தும் தேவன் அவர்களை தன்னுடைய ஜனம் என்று அழைத்தார். நம்முடைய கடந்த கால பாவங்களும் துன்மார்க்கங்களும் முரட்டாட்டங்களும் தற்காலத்தில் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இராது. ஒரு காலத்தில் யூதரும் புறஜாதியாரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்து மறந்துவிட்டு இப்பொழுது அவர்களை தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். இதை தொடர்ந்து ஏசாயா புத்தகத்திலிருந்தும் ஒரு வசனத்தை பவுல் சுட்டி காட்டுகிறார். இதை நாம் ரோமர் 9 அதிகாரம் 27 28 வசனங்களில் பார்க்கிறோம். ரோமர் 9 27 28 வசனங்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். இந்த மேற்கோள் ஏசாயா 10 அதிகாரம் 22 23 இருந்து வருகிறது. ஏசாயா 10 அதிகாரம் 22 23 சூழலை பார்க்கும்போது அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு திரும்பி வந்த இஸ்ரவேலின் மீதியா இருந்தவர்களை பற்றி இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பவுல் 29 வசனத்தில், அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை, அதாவது ஒரு விதையை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்று ஏசாயா 1 அதிகாரம் 9 வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஏசாயாவின் சூழலில் இச்சம்பவங்கள் நாட்டில் அசீரியர்கள் ஊடுருவும் போது யூதா மற்றும் எருசலேம் ஆகியவற்றின் அழிவின் காலத்தை குறிக்கிறது. முன்னதாக தேவன் சோதோம் மற்றும் கொமோரா பட்டணங்களை பூமியின் முகப்பிலிருந்து துடைத்து போட்டிருந்தார், அழித்து போட்டிருந்தார். இதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த நகரங்கள் எங்கிருந்தன என்று நாம் உறுதியாய் சொல்ல முடியாதபடி அவை அழிக்கப்பட்டிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு அழிவு அசீரியர்களின் படையெடுப்பில் நடக்காமல் இருந்தது கடவுளுடைய கிருபை. தேவன் இரக்கமாய் மீதியானவர்கள் சிலரை விட்டு வைத்திருந்தார். அதன் மூலம் ஒரு சந்ததி வளர முடிந்தது. அதுபோலவே பவுலின் நாட்களிலும் தேவன் இஸ்ரவேலரில் சிலரை, பவுலை போன்று இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்தவர்களை இன்னமும் மீதியாய் வைத்திருந்தார். தேவன் இந்த மக்களின் மூலமாக
தமது நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்தது. தேவன் நடுநிலையாளராக இருக்கிறார், அவர் நியாயமுள்ளவராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சர்வ ஞானத்தில் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறபடியால் அவரால் முன் குறிக்க முடியும். தேவனுடைய முன்னறிவு என்பது நமது விசுவாசத்தினால் அறிந்து கொள்ள இயலாத ரகசியங்களில் ஒன்று. எனவே தேவனை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய முன்குறிப்பு தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு பதிலாக தேவனை விசுவாசிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் பவுலின் வாதம். தேவன் நம்முடைய வாழ்க்கை விவரங்களை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையை போல அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமான நமது கதை அவருக்கு தெரியும். இதை சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதம் 139 சங்கீதம் 15-16 வசனத்தில், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லுகிறார். இதே கருத்தை எரேமியா 1 வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் எரேமியாவிடம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எனவே நம்முடைய வாழ்க்கையை முற்றும் முழுமையாக அறிந்திருக்கும் கடவுளின் சித்தத்திற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். நியாய தீர்ப்பின் நாளிலே தேவன் நமக்காக வைத்திருந்த அவருடைய அனாதி திட்டத்தை நமக்கு காண்பித்தால், அந்த திட்டத்தின் மகிமையை பார்த்து வியந்து இதை புரிந்து கொள்ளாமல் நான் எத்தனை மதியீனமாய் செயல்பட்டேன் என்று வெட்கப்படுவோம். நம்முடைய குறுகிய ஞானத்தில் நாம் 100% சிறந்தது என்று நினைத்தது தேவனுடைய திட்டத்தில் 0 இருக்கலாம், அல்லது நாம் 0 என்று நினைத்தது தேவனுடைய திட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்கலாம். எனவே நாம் சகலமும் அறிந்த சர்வ ஞானியான தேவனின் கரத்தில் நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தேவ சித்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நேர்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அவர் விரும்பிய வடிவத்தில், அவர் விரும்பிய அளவில், அவர் விரும்பிய பாத்திரமாக நம்மை உருவாக்க நாம் இசைந்து கொடுப்போம். அதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். அதை விட்டுவிட்டு தேவனோடு முரட்டாட்டம் பண்ணுவதும் அவரிடத்தில் எதிர்கேள்வி கேட்பதும் மதியீனம் என்பது பவுலுடைய வாதம். நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.